வணக்கம் தமிழக மக்களே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 10 ஆகஸ்ட் 6:30 கூலி ஆடியோ நினச்சி பார்த்தேன். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பேசினார். அவர் கண்டக்டராக இருந்தது, அதுக்கு முன்னாடி மூட்டை தூக்குனது நான் பேசினார். எல்லாம் அவரோட படம் ஓடுறதுக்காக பேசினார். அவர் மட்டும் தான் முடதுக்குனாரா? தமிழ்நாட்டில் வேறு யாருமே முடதுக்குலையா? 40 மாவட்டத்தில் எல்லோரும் தான் முடதுக்குறாங்க. இங்கே திருச்சி காந்தி மகளில் தான் முடதுக்குறாங்க. எல்லா வழியும் ஒன்று தான். படம் ஓடுறதுக்காக எல்லாம் பேசினது. அப்புறம் அவரை புகழ்ந்து பேசினது. சூப்பர் ஸ்டார். அப்புறம் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே அப்படின்னு பேசுவார்ல. உங்களை வாழ வச்ச தெய்வங்களை நீங்கள் வாழ வச்சிருக்கீங்களா சார்? நீங்கள் வாழ வச்சிருக்கீங்களா? கிடையாது. நீங்களும் சுயநலம் தான். நீங்கள் வாழ வச்சிருக்கீங்களா? வாழ வச்சுட்டு வந்து பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் மாதிரி 1000 கோடி 2000 கோடி 1000 கோடி யாருக்கு போகுது? ஒவ்வொரு தியேட்டருக்காரங்களுக்கு தானே போகுது. ரஜினிகாந்த் சார் அவர் சம்பளத்தை வாங்கிட்டு அவருக்கு போயிடுவார். இந்த தியேட்டருக்காரங்க வரி கட்டுறாங்களா? என்னதான் வரி கட்டினாலும் தமிழ்நாடு உருப்படாமல் தான் இருக்குது 4 வருஷமாக.